திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேர்ந்தது. இப்போ எங்கே போகிறோன்னா தாமரை கிழங்கு நோண்ட போகிறோம். அந்த பக்கம் ஏரியில் மீன் பிடிக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டு பின்னால் வராங்க தாமரை கிழங்கு நோண்டுறதுக்குன்னே. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தாமரை குளத்துக்கு வந்துட்டோம். தாமரை குளத்துல வந்து தண்ணியெல்லாம் வச்சிச்சு. வத்தனாலும் எங்களுக்கோசரமே இந்த பூ விந்துருக்கு. இதோ கூட அரும்பு காஞ்சு போயிருக்குதுடி. ஆனால் விதைய மட்டும் காணுமே. இங்க பாருங்க, இதாங்க எங்க தாமரை ஏறிங்க. பாருங்க, பொந்தெல்லாம் போறாங்க. ஓணம் செடியா இருக்குது நிறைய. ரிஸ்க் எடுத்துன்னு போறா அவ தாமரை விதையை பெருக்கிறதுக்கு அவசரம். விதை வந்து அவ்வளோ ஒரு பூவை விட விதைக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டுங்க. நம்ம பூஜை ரூம் எல்லாம் வச்சோம்னா லக்ஷ்மி தாயாருக்கு ரொம்ப பிடிச்சது அது. அந்த விதை நம்ம வீட்டில் இருக்கிறது அவ்வளோ ஒரு நல்லது. அதனால் அந்த தாமரை விதைக்கோசம் நான் போகிறேன். இந்த விதையை இன்னும் பெருத்து சாப்பிட இன்னும் வறுத்து அப்படியே பொரிக்க இது மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸுங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கெமிக்கல் ஐட்டம் சிப்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கடையில் போய் இந்த தாமரைப்பூ விதையோட சிப்ஸு நம்ம சாப்பிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸு ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ பாருங்க ரிஸ்க் எடுத்து. ஹே ஐயோ, பெருசு பெருசாக இருக்குதுடி அதில் வேற. அச்சோ, விதையை இது பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல உணவு முறையை செஞ்சு கொடுக்கலாம். இதுவும் ஒரு நல்ல மருத்துவம் தான், பார்த்துக்குங்க. இதில் பெரிய அணியில் போட்டு போடணுடி 2 பேர் தான். அதுலேயே பரவி விட்டுடுவோம். இங்கே பாருங்க, இதில் ஃபுல்லாக இருக்குதுடி வேற பெருசு பெருசா. ஐயோ, எங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல இன்னைக்கு தாமரை விதையை பெருக்கிறதால. வாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ புல்லுலாம் இருக்குது. இதில் தாமரை வேற பெருக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க. புல்லு பொதாரெலாம் இருக்குது. இதை மாத்தாங்க இதெல்லாம் கஷ்டப்பட்டு வருது. ஆனால் இதோட விலை மதிப்பு அவ்வளோ அதிகங்க. பெருசாக இருக்குது. நம்மளுக்குன்னே கிடைச்ச மாதிரி இருக்குது இந்த வருஷம். நாங்களும் 2-3 வருஷமாக வந்து தாமரை கிழங்கு நோண்டின்னு போகிறோம். இதை நாங்கள் இதை மாதிரி கவனிச்சதே கிடையாது. ஆனால் தாமரை விதைய ஸ்நாக்ஸு கடையில் விற்கிறாங்க பாரு, அவ்வளோ விலை. ஆனால் உண்மையிலே இதோட விலை கொடுத்து வாங்கினாங்க. 50 இது ஏதோ சும்மா ஸ்நாக்ஸ் இவ்வளோ தான் இருக்கும். வறுத்து இது நல்லா ரோஸ்ட் பண்ணி நம்ம மிளகாத்தூள் தூவி சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு நினச்சேன். இப்போ தான் தெரிஞ்சுங்க, இப்படிலாம் பஜாரில் போய் தேடி பிடிச்சி இதை நம்ம இவ்வளோ இதை குருவி சேர்க்குற மாதிரி. நீங்கள் பாருங்கள் எவ்வளோ தூரம் கஞ்சனிக்கு பெருசு இருக்கிறோம். இன்னும் கிடைக்கும், தேடி பார்க்குறோங்க. முள்ளெல்லாம் வேறு புக்குதுங்க, வேறு வேலை முள்ள வேறு. அப்பா காலில் வேறு முள் புத்துக்குச்சுங்க. குருவி குண்டா, இந்த குருவி குண்டெல்லாம் பொறுக்கி எத்தனை போய் நம்ம வீட்டில் குருவி வைக்கிறதுக்கோசரம் மாட்டி விடுவோம் மாடத்தில். அப்படியே மாட்டி விடுறி முள்ளில் வந்து உக்காரோம். முட்டை இருக்குதா பாரு. ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. பாருங்க, சின்ன வயசில் இந்த குருவி கூண்டுலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் வச்சு நான் அழகு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் எப்போ பார்ப்போமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து தாமரை பூ பறிக்கும் போது நிறைய விஷயம் எங்களுக்கு வந்து அறியாத. இந்த தாமரை விதை எப்படி இருக்குன்னே தெரியாது. அதோட பூ பார்த்துருக்குறோம், தண்டு பார்த்துருக்கோம். அந்த விதை எப்படி இருக்கும், அது அந்த விதை எப்படி உருவாகுதுன்னு கூட உண்மையாகவே தெரியாது. இப்போ தான் தெரியும். அந்த மலர்கள்லேருந்து அந்த முக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம், அது பருப்புன்னுவோம். அந்த பருப்பு சாப்பிட்டா நல்லதுவாங்க. ஆனால் அந்த பருப்பு தான் விதைன்னு இப்போ தாங்க எங்களுக்கு கொஞ்சம் காலமாக எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் வந்து கிழங்கு நோண்டலான்னு வந்தோம். ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு அந்த விதையும் கிடச்சிச்சு. நாங்கள் சின்ன வயசில் விளையாடின அந்த குருவி கூண்டும் கிடச்சிச்சிங்க. அது நாங்கள் வந்து மரத்துலேருந்து பெருக்கலை, கீழே கீழே இருந்துச்சு. அதனால் பெருச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. பழைய நினைவுகளை எங்களுக்கு வரும்போது 40 வயசு ஆகுது எனக்கு. இது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. நம்ம தான் டவுனில் இருக்கிறோமே, நம்ம எங்கே அப்பப்போ வந்து கிராமத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப இது பாதை வருவோம்.
ஆனால் இது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது, குடும்ப வாழ்க்கையில தான் நம்ம தான் ஈடுபட்டிருக்குமே. குடும்பம் குட்டி அதெல்லாம் லைஃப் பண்ண முடியல. இப்போ வந்து கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் ஃப்ரீயாக விடும் போது இந்த என்ஜாய் பண்ணுறதுக்கு அவருக்கு நன்றி சொல்கிறேன். இயற்கைக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேங்க இந்த இதுக்கெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு. சிவா அந்த பக்கம் போகலாம் வா. இன்னும் என்னென்ன இருக்குதோ தெரியல. நம்ம சின்ன வயசில் இருக்கிறதெல்லாம் அனுபவம் இப்போ நல்லா வருது நம்மளுக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது இல்லை இன்னைக்கு ராதிகா. நம்மளுக்கு இவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தா கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டோம். அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. ரொம்ப மிஸ் பண்ணுறோம் ஓம் சக்தி கஸ்தூரிலாம். ஃபோன் பண்ணாமல் வந்துட்டோம் நம்ம. பொன்னாங்கண்ணி கீரை இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தியா நம்ம ஏரியில். சின்ன வயசில் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கோசரமே ஒரு கோயில் சொல்லுவாங்க காளிமா கோயிலுன்னு, அங்கே போனால் நிறைய கிடைக்கும். ஆனால் இந்த கீரை எங்கள் ஆயா செஞ்சிச்சுன்னா அவ்வளோ, ஆயா செஞ்சாலே ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஏன்னா பழைய காலத்து ஆயா இல்லை, அது சும்மா கிள்ளி போட்டால் கூட தண்ணி ஊற்றி கரைஞ்சி வச்சா கூட அது ஆயாங்களோட எண்ணெயே காட்ட மாட்டாங்கடி. நம்மளா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஊற்றுவோம், எண்ணெயே ஊற்ற மாட்டாங்க. அவ்வளோ ஒரு நல்லா இருக்கும். ராதை பணம் பழண்டி வீந்துன்னு இருக்குதுடி. எவ்வளோ பழம் பாருடி. பொறுக்கலாம் பணம் சாப்பிட்டு எவ்வளோ நாளாவது தெரியுமாடி. 2 வருஷம் அதுக்கு போன வருஷம் பார்த்துட்டு போனோம். செதப்புத்து காயாக இருக்கு. இன்னும் 2 பழம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது நாங்கள் சுட்டு சாப்பிடுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவுச்சி கூட சாப்பிடுவோம். இட்லி குண்டால நம்ம சுட்டு மேலே தின்னுவோம். அது வந்து காயாக இருக்கும், கொஞ்சம் காய் பதமாக இருக்கும் போது அவிச்சி சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் பிச்சுட்டு பணங்கொட்டை சாப்பி பணங்கொட்டை தலையா கிண்டல் பண்ணுவாங்க. இந்த அனுபவங்களாம் எப்போ தெரியுமா எங்களுக்கு கிடச்சிச்சு? நாங்கள் 10th படித்து முடித்து லீவில் இந்த வீட்டில் மாடு ஆடுலாம் இருக்கும், அந்த டைமில் நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டோம். இப்போ அந்த பாக்கியம் கிடச்சிக்குது. எவ்வளோ பழம் பாரு. அதே மாதிரி அந்த மரத்திலோட கூண்டு பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது ஆடுது பாருங்களா காற்றுல. அதில் வந்து குருவிலாம் உக்காரும், அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த மரம் வந்து அந்த பழத்தில் செதை அதிகம். இது செதப்புத்து காயின்னு சொல்லுவாங்க. நல்லாயிருக்கு பாருங்கள் ஒரு மரம். வேறு அந்த பழத்தையோட அப்போ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் ராஜேஸ்வரி. நல்லா இருக்குங்களா? எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த இயற்கை நல்லா கமெண்ட் பண்ணுங்க நான் எப்படி சாப்பிட்றேன்னு. கழுவி ஊற்றிடாதீங்க தயவு செய்து சொல்கிறேங்க. இது நாங்கள் சின்ன வயசில் அனுபவங்க. இந்த அனுபவம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கு. இந்த கரும்பு தோட்டத்தில் கரும்புலாம் திருடி ஓடிப்போம், ஆளுங்க வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ போய் அந்த கரும்பு உடச்சி தின்னக்கூட டைம் இல்லை எங்களுக்கு. ஏன்னா அது கரும்பு தின்ற ஆசையே போச்சு. அப்போ வந்து ஆடு மேய்ச்சிக்கினே அந்த டைம் பாஸ்க்கோசரம் அந்த கரும்பு சாப்பிட்டோம். டைம் பாஸ்க்கில் பசிக்கோசரம் சாப்பிட்டோம். இப்போ அப்படிலாம் இல்லைங்க. அந்த கரும்பு பார்த்தாலே பல்லு வலிக்குமோன்னு ஒரு பயமாக இருக்குங்க. பாருங்கள் ராஜேஷ் எப்படி பிச்சு சாப்பிட்றாங்க பாருங்களா. ஏன்னா அந்த சின்ன வயசோட அனுபவம். அந்த பழத்தை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஆசை. கிடைக்காதுல்ல இந்த பழம். எவ்வளோ டைம் ஆயிடுச்சுடி, நம்ம தாமரை விதை பச்சு முடியல. வேற தாமரை வேணும்னே இடுப்புலாம் விட்டு போகுது. இப்போ உக்காந்துக்கின்னு ஃபோன் பேசின்னு உக்காந்துருக்குறா நேரம். கிழங்கு நோண்டுறீங்கன்னா நம்மளுக்கு டயர்டாக இருக்குது. காலையிலே தாமரை விதையே எடுத்தோம். பசி வேறு, என்னால் ஒன்றும் முடியல. நம்மளுக்கு இதே போதுன்னு சொன்னால் இல்லடி 4 பேருக்கு கொடுக்கணுண்டின்னு சொல்லிட்டு நோண்டுறான். கிழங்கு இந்த நேரத்தில் இல்லை. ஃபஸ்ட்டு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப இப்போ தான் தண்ணி வற்றி இப்போ கிழங்கு புது கிழங்காக உருவாகத்தால கிழங்கு இல்லை. நம்ம அப்புறமேலே நோண்டி கொடுக்கலான்னா கொடுத்தா ஆகணுன்றா. அதாவது நான் பெற்ற இன்பத்தை மற்றவங்களும் பெறணும்னு நினைக்கிறவ ராஜேஸ்வரி. இந்த கிழங்கு எங்கே போகுதுன்னா காட்டாமொழி கிராமத்தில் கிழங்கு நோண்டி, காட்டாமொழியில் கிழங்கு நோண்டி
பெங்களூருக்கு போகுது. ஏன்னா அவங்கள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்டுக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் நம்ம ஒண்டி சாப்பிடக்கூடாது, நம்ம ஃப்ரெண்டுங்களும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கு, அப்புறம் வீட்டுக்கு எடுத்துன்னு போனால் எங்கடி பத்தம். போதும் போதும் இதுவே. இடுப்பு வேற வலிக்குது, பசி வேற கண்ணை கட்டுது இப்போவே. இது தேவையா இவளுக்கு? இந்த இடம் தான் ஒரு நாள் நாங்கள் வீடியோ போட்டோம். தண்ணி நிறைய இருக்கும்போது தாமரை பூவுக்கு தண்ணி இல்லை சண்டை இல்லைன்னு அந்த ஒரு சாங் போட்டு இந்த இடம் என்றைக்குமே சண்டை இல்லை. இந்த இடத்துல தான் நாங்கள் அந்த பூ பறித்து போட்ட வீடியோ அது. இப்போ தண்ணி வற்றிச்சு அந்த இடத்துலையே அந்த கிழங்கு நோண்டுறோம். பாருங்கள் பசுமையான இருக்குது பாரு. இதை பாரு சுற்றி மரம், ஏரிக்கரை எவ்வளோ இதுவாக இருக்குது பாருங்கள். அதேமாதிரி பனை மரம், 5 பனை மரங்க பாருங்கள். அது எவ்வளோ ஒரு இயற்கையோட சுற்று எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் ஊர் ஏரி இது வந்து சின்ன ஏரின்னுவாங்க. இதுக்கு அந்தாண்ட ரோடு தாண்டி பெரிய ஏரி இருக்குது பாருங்கள். நல்லா இருக்கு பாரு. மாடுலாம் எப்படி மேயுதுங்க பாருங்க. நல்லா இருக்கும் இந்த இடம்லாம் வந்தால் சூப்பராக இருக்கும். எப்படி பாருங்கள். நாங்கள் கிழங்கு நோண்டிட்டோம். பாய். இது தாமரை விதையும் பெருசாச்சு, தாமரை கிழங்கும் நோண்டியாச்சு, பனங்கிழங்கும் கிடைச்சாச்சு, பழண்டி பழம் பனம்பழமும் பறித்து சாப்பிட்டாச்சு, குருவி கூண்டும் கிடச்சிச்சு, பொன்னாங்கண்ணி கீரையும் பறிச்சோம். ஒரே இடம் தான் இது, எல்லாமே ஒரே இடம் தான். முடிச்சாச்சு வேலையை. நம்மளுக்கு டயர்டாக இருக்குது. வா கிழங்கு எடுத்துக்கினேன் நாங்கள் வீட்டுக்கு போய் வரோம். போகலாம். ஒரு மாதம் 2 மாதம் ஆனால் தான் இதெல்லாம் கிழங்கு நல்லா முட்டும். அது வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருக்கா.